பாருங்கள், மாடியில் வந்து நாங்கள் துளசி நட்டுருக்கோம். துளசி வந்து இதில் வந்து எங்களுக்கு 2 சைஸில் துளசி நிற்கி. இது வந்து கருந்துளசி. நம்ம இந்த ஜலதோஷம் சளி பிடிச்சிருந்தா அதுக்கு போட்டு காய்க்கலாம். மகாலட்சுமிக்கு உகந்தது, பெருமாளுக்கு, கிருஷ்ணருக்கு எல்லாருக்கும் இந்த துளசி வந்து நல்ல ஒரு இதாகும். அடுத்து வந்து இன்னொரு சைஸ் துளசி வந்து இன்னைக்கு இது வந்து ராமர் துளசி. இந்த ராமர் துளசி வந்து மருத்துவ குணம் உள்ளது. நமக்கு காது வலி எல்லாம் வந்துன்னா அந்த காது வலிக்கு இதில் உள்ள இலையை எடுத்து கையில் வச்சு கசக்கி சாறு புழிஞ்சு நமக்கு காற்றுல ஊற்றலாம். நல்ல வாசமாக இருக்கும். இதில் உள்ள விதையை தான் சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் காலங்களில் வந்து சப்ஜா விதைன்னு ஜூஸில் போட்டு குடிக்காங்க இல்லை, இதில் உள்ள விதையை தான் சப்ஜா விதைன்னு எடுப்பாங்க. பார்த்துருங்க, நான் எடுத்து அங்கே கொண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்படி எங்கள் மாடியில் 2 சைஸ் துளசி நிற்கி. இது பிடிச்சிருந்தா செடி வாங்கி நட்டு ஒரு 2 மாதம் ஆச்சு. பிச்சி செடி எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்துருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு இது வந்து இந்த சேம்ப பிச்சின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மொட்டுக்க கலரை பற்றியெல்லாம் சேம்ப பிச்சி. இது என்ன, இதில் மொட்டுக்கள் வந்துருக்கா? இது வந்து வெள்ளை கலர் பிச்சி, சாதா வெள்ளை கலர் பிச்சி. நாங்கள் பிச்சின்னு சொல்லுவோம், நீங்கள் வந்து இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவீங்க, எனக்கு தெரியலை. இது பிச்சி. இங்கே பாருங்க, இதெல்லாம் ரோஜா, சிகப்பு கலர் நாட்டு ரோஜா. இது வந்து பெங்களூர் ரோஜா. இதுவும் நாட்டு ரோஜாயில் வெள்ளை கலர். இங்கே பாருங்க, இது வந்து கொத்து கொத்தாட்டு பூக்கக்கூடியது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொத்தில் 4-5 பூ நிற்கிறத நான் காட்டியிருக்கேன். ரோஸ் ரோஜா, பன்னீர் ரோஸ். சூப்பராக இருக்குது பன்னீர் ரோஸ். இதிலேருந்து கிளைகள் எடுத்து இங்கே நட்டுருக்கேன். இந்த பக்கத்தில் நான் நட்டுருக்கேன். பார்த்தீங்களா? பன்னீர் ரோஸ், மல்லிகை. இங்கேயும் 2 சைஸில் ரோஜா நட்டுருக்கு. 2 சைஸில் ரோஜா நட்டுருக்கு. இதில் வந்து நிறைய பூக்கள் வந்து, இந்த பூக்களை வந்து இப்படி நம்ம பூத்து முடிஞ்ச உடனே இப்படி கட் பண்ணி விட்டுறணும். பார்த்துடுங்க, இப்படி. வணக்கம் மக்களே, காலை வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமையாட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து மாடியில் என்னென்ன செடிகள் எப்படியெல்லாம் நட்டுருக்கோம் அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம். பாருங்க, இது வந்து சீத்தாப்பழம், முள்ளு சீத்தா. இது வந்து இந்த கேன்சர் நோய்க்கெல்லாம் இந்த பழம் கொள்ளலாம். பார்த்துடுங்க, கொள்ளலான்னா இந்த பழம் வந்து ஒரு கிலோ 750 ரூபா 800 ரூபா விற்கிதான் இதில் உள்ள பழம். ஆனால் இதில் எங்களுக்கு பழம் இன்னும் வரல. பூ வந்திருந்து இன்னும் பழம் வரல, காய் வரல. இது முள்ளு சீத்தா. இங்கே வந்து முருங்கை. இந்த முருங்கை நட்டு எப்படியும் ஒரு 5 வருஷம் இருக்கும். நிறைய பூக்கள் பூத்து 15-16 காய்கள் எல்லாம் காய்ச்சிருந்து. இப்போது இங்கே பாருங்கள், நிறைய பூக்கள், காய்கள் பாருங்கள். 1 2 இன்னும் 1 3 பிஞ்சு வந்துருக்கு. அங்கே 4 முருங்கை பிஞ்சு வந்துருக்கு. நிறைய பூக்கள் நிற்குது. இங்கே ஒரு முருங்கை நிற்கி. இதுலேயும் பூ வந்தாச்சு. பார்த்துடுங்க, ஏறுங்க. இது ஒரு முருங்கை. அப்புறம் இங்கே வந்து வெள்ளரி தை. நம்ம இந்த வேஸ்ட்டுகளை கொண்டு இதில் போடுவோம் இல்லையா, செடிகளுக்கு மூட்டில், அதில் முளைச்சி வந்த வெள்ளரி. நிறைய பூ பூத்துருக்கு, இன்னும் காய் வரல. இது பச்சை மிளகு. நான் இதுக்கு முன்னாடி காட்டியிருக்கேன். பச்சை மிளகாய். வழுதனை பாருங்கள், வழுதனை வந்து எத்தனை தொட்டியில் நிற்கி பார்த்தீங்களா? 2 3 4 5. இங்கே 1 6. இங்கே எல்லாம் நிற்கி, இந்த வரிசையில் நிற்கி. அவ்வளோ வெண்டைக்காய். இங்கே பாருங்க, இது வந்து பச்சை மிளகாய். இங்கே வந்து நாற்று விதை போட்டு முளைச்சி வந்து அதுலேருந்து எடுத்து நட்டுட்டு மீதி நிற்கியது அது. இங்கே வந்து தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் தை. டெய்சி நட்டு அதில் வந்து நிறைய பூக்கள் வந்து அந்த பூக்களெல்லாம் காஞ்சி போய் திருப்பி ரிட்டன் வந்து 1 2 3 4 5 கொத்து மொட்டு வந்து ஒரு கொத்து விரிஞ்சாச்சு. பார்த்தீங்களா?
சூப்பராக இருக்கா. இது வந்து வெள்ளை கலர் டெய்ஸி. இதில் வாங்கி வைக்கும்போது ஒரு கண்ணு தான் இருந்தது. இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக நிறைய கண்ணுகள் முளைச்சிருக்கு பற்றியலாம், நிறைய கண்ணுகள். இதுலேயும் நான் ஒரு கொத்து பூ நிற்கி மொட்டு நிற்கி அடுத்து விரியும் பாருங்க. இது டெய்ஸி. இங்கே வந்து பிரம்மகமலம், 2 சைஸில் பிரம்மகமலம். அந்த பிரம்மகமலத்தில் எப்போ பூ வரேன்னு தெரியாது. இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக மொட்டுகள் வந்துருக்கு பற்றியலாம். இதுக்கு அன்னைக்கு 2 வாரத்துக்கு முன்னால் 3 பூ விரிஞ்சதாக போட்டேன். இது ஒரு சைஸ் பிரம்மகமலம், இது ஒரு சைஸ். இங்கே கோழி கொண்டா வந்து இந்த செடி மறைஞ்சிட்டு இங்கே ஒன்று நிற்கி. இது வந்து இந்த இதில் இல்லை, அதில் தானே மொட்டு வந்துருது. அது இதில் தான் மொட்டு வந்துருது. இங்கே பாருங்க, போனிசாய்க்காக நாங்கள் அரச மரம் வளர்க்கும் பாருங்க. அரச மரமும் ஆலமரமும் பற்றியலாம். இதுவும் நட்டு எப்படியும் 10 வருஷம் இருக்கேன் இல்லையா மோனே, 10 வருஷத்துக்கிட்ட இருக்கோம். வளர விடாமல் அப்படி போன்சாய்க்காக விட்டுருக்கோம். இலைக்கு அழகாக பாருங்க, சூப்பராக அழகாக கட் பண்ணி விட்டு அந்த இலை வந்து அழகாக துளுத்து அழகாக வருது. இங்கேயும் ஒரு அரச மரம், இதையும் கட் பண்ணி விட்டு இங்கே இப்போ தான் சின்ன சின்னதாக துளில் வருது. இதெல்லாம் இங்கே ஒரு ஆலமரம் இதெல்லாம். ஆனால் இருக்கிறதெல்லாம் சின்ன ஒரு டப்பாயில் தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, சின்ன டப்பாயில் தான் வச்சுருக்கோம். இது போன்சாய்க்காக விட்டுருக்குது. துளசி செடி எவ்வளோ அழகாக படர்ந்து வளர்ந்து நிற்கி பார்த்தீங்களா, துளசி செடி. இதில் இருந்து நாங்கள் சாமிக்கு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவோம். இது வந்து ராமருக்கு பெருமாளுக்கெல்லாம் முக்கியமான ஒரு துளசியாக. இது கருந்துளசி. துளசியில் 3 வகையில் நிற்கி. இது வந்து கருந்துளசி. இங்கே வந்து ராமர் துளசி.